ஹலோ கைஸ், நேற்று ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு வந்துச்சு. எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டில் சில விஷயங்கள் புதுசாக இருந்ததுனால நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு, இதுனா அது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த பிடபிள்யூடி மேட்டர் தான். எஸ். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கால்ஸும் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ். அது இல்லாமல் நேற்று ஸோ சரவணகுமார் வீடியோ அவர் அதுலேயுமே கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி தெளிவான விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காக அப்படின்னா, இந்த ஹேண்ட் அவுட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அண்டு பிஇடியில் வந்து பார்த்தீங்கன்னா புது இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றியுமே நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா ரொம்ப விஷயங்களாக கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம எப்பவுமே என்னன்னா சில ஹிடன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அது ஒரு அவேர்னஸ், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ். இது வந்து நீங்கள் ஒரு லாஸ்ட் மினிட் டிப்பாகவே எடுத்துக்கலாம். எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அதுக்கான ஒரு அவேர்னஸாகவும் எடுத்துக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுமே எடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇடியில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். எப்பயுமே இந்த பிஇடியில் வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் தானே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கு ஆப்ஷன் கொடுத்துருப்போம், ஆனால் அது என்னன்னு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதில் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் பற்றியுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் அவுட்டில் கொடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇடியில் இருந்தது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. பட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, the sequence of the test may be changed at the time of examination அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sequence of the test may be changed at the time of examination அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் போன வருஷமும் இருந்தது. ஐபிபிஎஸ் பிஓக்கு இந்த வருஷமும் அப்படிதான் இருந்தது. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரீசனிங், செகண்ட் இங்கிலீஷ், ஃபைனலாக நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதாவது குவான்டிட்டி ஆப்டிடியூட் பிஓவில் ஓப்பன் ஆச்சு. கிளர்க்லையும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ நம்ம எதுக்குமே தயாராக இருக்கணும். எஸ். போன வருஷமும் சேம் கிளர்க்குக்கு இதே மாதிரி தான் ரீசனிங், அப்புறம் இங்கிலீஷ் குவான்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த வருஷத்துக்கும் மேபி அப்படி இருக்கலாம். ஓகே. ஸோ அதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோரார்லெஸ் அப்படி தான் வரப்போகுது. ஸோ சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக நம்ம ஒரு இது பண்ணிக்கணும். மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ரீசனிங், இங்கிலீஷ் குவான்ஸ் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின்ஸுக்கு சேம் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்க போகிறாங்க. செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி வேரி ஆகலாம். எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ் 1 பற்றி சொல்லியிருந்தாங்க. சேம் பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇடியில் எப்பவுமே ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட், இது நமக்கு தெரியும். ஓகே. எஸ். அண்ட் ஃபேஸ் 2 பற்றி ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக். இந்த பிஇடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். எஸ். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் அண்ட் பயோமெட்ரிக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே தயாராக இருக்கணும். அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கையில் அடிப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காமல் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 பெனால்ட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பற்றி சொல்லியிருக்காங்க, எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ பேர் செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு என்னன்னா டிபெண்டிங் அப்பான் பொறுத்து தான் செலக்ட் பண்ணுவோம். எவ்வளோ பேருன்னா நமக்கு சொல்லலை. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நாட் அலோட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேபி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அவுட்டில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கோங்க என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அங்கே போயிட்டு எனக்கு இது எடுத்துகிட்டு போனால் அலோவ் பண்ணல, அதை எடுத்துகிட்டு போனால் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டாம். So candidate will need to retain the call letter along with the authenticated stamped copy of ID proof safely. ஸோ இது வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் எழுதி விட்டு ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு வந்து தொலைச்சிடாதீங்க, பத்திரமா பொறுப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நம்ம பாஸ் பண்ணுவோம், பாஸ் பண்ணா பார்த்துக்கலாம் அப்படிலாம் தூக்கி போட வேணாம், பொறுப்பாக வைங்க. எஸ். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இங்கிலீஷில் அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்லாம் நோட் பண்ணோம். ஸோ அது என்னன்னு சொல்லிடுங்க சார். எஸ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸ்பாட்டிங் த எரர், சென்டென்ஸ் கரெக்ஷன், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், ப்ளஸ் இன்னொரு விஷயம் இருக்குது, சப்ரஸ்ட் வேர்ட்ஸ் பேசேஜ். எஸ். ஸோ இது என்ன அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட்னு நம்ம ஒன்று பண்ணுவோம்ல. ஆமாம். அதை தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சப்ரஸ்ட் வேர்ட்ஸ் பேசேஜ்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இருந்திருக்கு. நாங்க இப்ப பாக்கும்போது புதுசா இருந்திருக்கு. மேபி முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு வந்து இது புதுசா தோணுது. எஸ். இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா சப்ரஸ்ட் வேர்ட்ஸ் பேசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், ஸ்பெல்லிங் யூஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்ல இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக ரொம்ப பயப்பட தேவையில்ல. எஸ்பிஐ கிளர்க்ல எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்களோ அதே லெவல் தான் இதுலயுமே. அதை விட ஈஸியாக இருந்தாலும் சொல்றதுக்கு இல்லை. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடி பற்றியுமே சொல்லி எல்பிடி பற்றி தெளிவாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? எல்பிடி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா தமிழ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுத படிக்க தெரிஞ்சுக்கோங்க. ரெடியா? நம்ம பசங்களா இருக்கீங்க
10th 12th படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மேட்டரே கிடையாது. நீங்க ஃப்ரீயா விடுங்க, எல்பிடியே கிடையாது, பாஸ் பண்ணா போஸ்டிங். எஸ். ஸோ இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸ்கிரைபுக்குலாம் கொஞ்சம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டைம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஸ்கிரைபை பற்றியுமே நமக்கு நம்மளோட அட்மிட் கார்டில் விஷயம் வந்துருக்கு. சரியா, ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாசமா நிறைய ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த நியூ ரிவைஸ்டு ஸ்கிரைப் ஃபார்மேட்லாம் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. சரியா, அதனால தான் அது வந்து மென்ஷன் ஆகி வந்திருக்கு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் அட்டெண்டன்ஸ் அப்பியரன்ஸ் இந்த ஆன்லைன் எக்ஸாம் வில் பி சம்மரலி ரிஜெக்டட். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதாவது 2 அப்ளிகேஷன் மாதிரி போட்டு, அதாவது ஒரு வேற ஒரு மெயில் ஐடி வேற ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க உங்க போட்டோ வச்சு கொடுத்தீங்கன்னா 2 ஓப்பன் ஆகும். ஒரே மெயில் ஐடி ஒரே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்க திரும்ப அதை ரீடைட் பண்ணீங்கன்னா ஃபைனலா எது பண்றீங்களோ அதுதான் வரும். ஆனா அவங்க சொல்லிருக்காங்க 2 டிஃபரண்டா கொடுத்து உங்களுக்கு 2 ஹால் டிக்கெட் வந்து நீங்க 2 தடவை போய் அப்பியர் ஆனீங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கேண்டிடேட் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது, பேன் பண்ணி விட்டுருவாங்க. எஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். எஸ் சார். எஸ். கால் லெட்டர் எப்படி வரும் என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாமே நார்மல் தான். சரியா, வேற ஒண்ணுமே இல்லை. எஸ். ஜென்ரல் நாலேஜ் நம்ம ஆல்ரெடி ஐபிபிஎஸ் பிஓக்கு பார்த்தோம். எந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி பிஇடியில் வந்துச்சுன்னு சொல்லி. எஸ், இங்கேயும் அதே தான். எந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன டிஃபரன்ஸ் வேணா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஐபிபிஎஸ் பிஓல வந்து இந்த ஆர்பி சர்க்குலர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருந்தாங்க, அது இங்க மென்ஷன் பண்ணல. சரியா, மெயின் திங் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து லோக்கல் லாங்குவேஜ் எல்பிடிக்காக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் பார்த்துக்கோங்க. சரியா. எஸ். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். நம்ம இந்த கால் லெட்டர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அது கிளியரா தெரியும். ஓகே, கிளியரா இருக்கும். இங்க மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட் வருது. இது வந்து நார்மல் பர்சன். ஓகேங்களா. ரிஜிஸ்டர் நம்பர், கேண்டிடேட் நேம் சேம், ரிஜிஸ்டர் நம்பர், கேண்டிடேட் நேம், எக்ஸாம் டேட் சேம். சரியா, பிடபிள்யூடி டைப், பிடபிள்யூ டாக்குமெண்ட் ரிக்வயர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்கிரைப் ஆப்டேட் வேணுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இது நார்மல் கேண்டிடேட். நீங்க வந்து ஜென்ரல் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஓபிசி அப்ளை பண்ணியிருப்பீங்க, எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்கிரைப் தேவையில்லை. அதனால நோ. இந்த காலம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேமான ஃபார்மேட் தான். தேவைன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க, தேவையில்லைன்னும் போது இந்த காலம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சரியா, இதில் நீங்கள் எதுவுமே பண்ணுற மாதிரி இருக்காது. சரியா, எப்பயும் போல ஃபோட்டோ ஒட்டிட்டு போகணும். சரியா, அது மட்டும் தான் நீங்க பண்ணணும். அட்மிட் கார்டு கரெக்டாக எடுத்துட்டு போகணும், ஐடி ப்ரூஃப் கரெக்டாக எடுத்துட்டு போகணும். சரியா, வேற எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அதனால பெருசா பேனிக் ஆக வேணாம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம என்ன சொல்றது, எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, டெஸ்ட் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர் படிங்க, அதை பாருங்க. எஸ் சார். எஸ். ஸோ இது பேசிக்கா டவுட் யாருக்கு வரும்னா, இப்போ புதுசாக எழுத போறவங்க, ஒரு 1 இயரா படிக்கிறேன் அப்படின்ற மக்களுக்கு தான் இந்த டவுட் வரும். கண்டிப்பா ரிப்பீட்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வராது. பட் ஸ்டில் இது தெரிஞ்சுக்கோங்க. எஸ். நீங்க பிடபிள்யூ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வரும். இந்த காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். புதுசா புது இன்டர்பேஸில் ஒரு அட்மிட் கார்டு விட்டுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. எஸ். எஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் 2.1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணப்பட்ட மோஸ்ட்டாக இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் கண்டிப்பாக இருக்காது. சரியா. எஸ். யாராவது மெயின்ஸுக்கு கரெக்டாக ப்ராப்பராக படிக்கணும், ப்ரிலிம்ஸுமே எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டாக அப்கமிங் வரதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எனக்கு லைவ் செஷன்ஸ் நிறைய வேணும், இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வேணும், சிஏவுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ப்ரைஸ்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எஸ். 1 or 2 weeks மேபி எஸ்பிஐ கிளக் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப இங்கே ஷோ பண்ண மாட்டோம். எஸ் கைஸ். எஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹால் டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா அது பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி ஐபிபிஎஸ் பிஓக்கு இருந்ததோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மற்ற அப்டேட்ஸில் உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது நாங்கள் சைட்லேருந்து வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்னாலுமே, அப்டேட் வீடியோ வேணும்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம். எஸ் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பை.